வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம்னா, சமீபத்துல மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருக்கிற இப்ப தமிழ் ரசிகர்கள் மத்தியிலையும் பெரிய பேசு பொருளா மாறி இருக்கிற ஆசைகள் ஆயிரம் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஏன் இந்த படம் இவ்வளவு ஸ்பெஷலா சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு இது பக்காவான ஃபேமிலி என்டர்டைனர் மூவிங்க. ரெண்டாவது நிஜ வாழ்க்கையிலும் அப்பா மகனா இருக்கிறவங்க திரையிலையும் அப்பா மகனா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் ஜெயராம் அண்ட் காளிதாஸ் ஜெயராம். இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா ஸ்கிரீன்ல பாக்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இயக்குனர் ஜி பிரஜித் ஏற்கனவே ஒரு வடக்கம் செலுத்தி மூலமா நம்மள சிரிக்க வச்சிருக்காரு. இந்த தடவை ஒரு சீரியஸான அப்பா மகன் உறவை எடுத்துட்டு அதுல காமெடி எமோஷனல் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. படத்தோட ஆரம்பமே ரொம்ப யதார்த்தமா இருக்குங்க. 25 வருஷமா மெடிக்கல் ரப்பா இருக்காங்க ஹரிகரன். ஜெயராம் அந்த கேரக்டருக்கு அப்படியே பொருந்திருக்காருன்னு சொல்லலாம். காலையில கிளம்புறதுல இருந்து டார்கெட் முடிக்கணும்ட்டு ஓடுற வரைக்குமே ஒவ்வொரு மிடில் கிளாஸோட அப்பாவையும் அப்படியே பிரதிபலிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் மகன் அஜீஷ், அதாவது காளிதாஸ், அவருக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வேலை இல்ல, வருமானம் இல்ல. இப்போ இருக்கிற 2K கிட்ஸோட மனநிலையை அப்படியே அஜீஷோட கேரக்டர்ல பார்க்கலாம். ஒரு கார் ஆக்சிடென்ட் சீன் வரும். மகன் பண்ண தப்புக்கு அப்பா தன்னோட கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை நஷ்டஈடா கொடுக்கும் போது வர அந்த கோவம் அங்கதான் படத்தோட மெயின் பிளாட்டே ஆரம்பிக்குது. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஹரிகரன் போக வேண்டிய சூழல் ஏற்படுது. அங்க மெயின் ஹீரோவா வர சுமித் ராகவன் ஒழுங்கா நடிக்கல அப்படின்னு ஹரிகரன் நக்கால ஒரு இடத்துல சிரிக்கிறாரு. அது ஒரு ஈகோ பிரச்சனையா அந்த இடத்துல மாறுது. அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிங் சேலஞ்ச் வைக்கிறாங்க. அதுல ஹரிகரன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அந்த வீடியோ ஆன்லைன்ல அப்லோட் ஆகி ஒரு வைரல் வீடியோவா ஆகுது. இரண்டாம் பாதியில படம் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகுதுங்க. அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் ஹரிகரனுக்கு சினிமா வாய்ப்பு வருது. இந்த இடத்துல ஒரு அழகான முரணும் ஏற்படுது. ஹீரோ ஆகணும்னு துடிச்ச மகனுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா ஆசையே இல்லாத அப்பாவுக்கு வாய்ப்பு வருது. மகன் அஜித்தோட மனசுல ஒரு சின்ன உறுத்தலும் வருது. நாம இவ்வளவு முயற்சி செஞ்சுமே நமக்கு கிடைக்கல, அப்பாவுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சே அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். இது ஒரு எதிர்மறையான பொறாமை இல்ல, ஆனா இயல்பான மனித உணர்வுன்னே சொல்லலாம். அதை இயக்குனர் ரொம்ப அழகாவும் கையாண்டிருக்காரு. ஹீரோவா வர ஷரப்புதீன் ரெண்டாம் பாதியில ஒரு நல்ல நடிப்பை கொடுத்திருக்காரு. அவரோட காமெடி, அந்த கேரக்டரோட ஆணவம் ரெண்டுமே படத்துக்கு ஒரு கலகலப்பு கொடுக்குது. ஆஷா சரத் கணவனுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கிற பாலமா நடிச்சிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன சண்டைகளை எவ்வளவு அழகா பேசி தீர்க்கலாம் அப்படின்னு அவரோட கேரக்டர் மூலமா சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் இந்த படத்தோட ஒரு பிளஸ்னே சொல்லாங்க. ஒரு பெரிய கம்பெனி அஜித் ஹீரோவா நடிக்க கூப்பிட்டாங்கன்னு நினைக்கும் போது அங்கேயும் ஹரிகரன் தான் கேக்குறாங்க. அஜித் நொந்து போயிருக்கும் போது ஹரிகரன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர் அந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டு ஒரு நிபந்தனையும் போடுறாரு. இது அப்பா மகன் கதை, என் மகனும் இதுல நடிச்சா அப்படின்னா நானும் நடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த எமோஷனல் சீன் எடுக்கும் போது அஜித் உண்மையாவே அழுகுறாரு. நிஜ வாழ்க்கையும் காளிதாஸ் அவங்க அப்பா முன்னாடி நடிக்கும் போது அந்த ஒரு கணக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படியே ஸ்கிரீன்ல அழகா தெரியுது. வெற்றிங்கிறது தனியா வர்றது இல்ல, குடும்பமா வர்றது அப்படின்னு சூப்பரா முடிச்சிருக்காங்க. படத்தோட பிளஸ் ஜெயராமோட நடிப்புனே சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு முழுநீள எமோஷனல் ரோல்ல ஜெயராம் அழகா நடிச்சிருக்காரு. கமல் தேவோட மியூசிக் படத்தோட இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். படத்துல மைனஸும் இருக்குங்க. ரெண்டாம் பாதியில சில இடங்கள்ல திரைக்கதை கொஞ்சம் மெதுவா போகுது. ஷரப்புதீனோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் தெளிவா கொண்டு போயிருக்கலாம். ஆக மொத்தத்துல 1000 ஆசைகள் ஒரு யதார்த்தமான படங்க. குடும்பத்தோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படைப்புனே சொல்லலாம். அப்பாக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த புரிதல் குறைபாட்டை இந்த படம் அழகா பேசியிருக்கு. நீங்க அப்பாவோட இல்ல மகனோட பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சீன்ல கண்டிப்பா உங்களை நீங்களே பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.